வந்துருங்கய்யா. யூடியூப் லிங்க்லயே கொடுத்துருவோம். நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஐயா. தாராளமா நோட்ஸ் எடுத்துக்கங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்மா. வணக்கம்யா ஐயா. முதல்ல ஒரு 2 வரி இறை வணக்கம் மட்டும் சொல்லிக்கிறேன். வணக்கம்மா. நாமக்கல்ல இருந்து சீனிவாசன்மா. வணக்கம்மா. குருவே. வணக்கம் ஐயா. திருச்சியில இருந்து செல்வராஜ்மா. சோமாய மங்களாய புதாய சக்குருச்சித்திர சனியச்ச ராகவே கேதுவே நமக ஹெச்சாய குபேராய வைசனாய தனத்தானியாதி வடிகே தேகி தேகி ஸ்தாபய ஸ்தாபா. முதற்க நன்றியை அவையோருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா ஜாமக்கான் தித்வான் ஸ்ரீதர் அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஊக்கமளித்து மேலும் மேலும் என்னை ஊக்கமளிக்கும் எனது குருநாதர் வாடியூர் முத்துமாரி அவர்களுக்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா புத்திர பாவம், புத்திர அப்படிங்கிறது கிடையாது, புத்திர தோஷம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஏன்னா புத்திர பாவம்ங்கிறது 5ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான். அப்ப அந்த 5ஆம் இடம் பாதிக்கப்படுறதுனால அத தோஷம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காதலையும் அதுதான் சொல்லுது, புத்திர பாவத்தையும் அதுதான் சொல்லுது, மந்திர உபதேசத்தையும் அதுதான் சொல்லுது. சரிங்களா? அபூர்வ புண்ணியத்தையும் அதை சொல்லுது, புத்திர அதாவது குழந்தை ஸ்தானத்தையும் அதுதான் சொல்லுது. சரி, அப்ப இந்த ஸ்தானம் எதனாலலாம் பாதிக்கப்படுது, இந்த தோஷங்கள் எதனாலலாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கை இல்லாதவங்களால இந்த ஜோதிடத்துக்குள்ள வர முடியாது, இந்த ஜோதிடத்தை கற்கவும் முடியாது. நிறைய பேர் ஜோதிடமே இல்ல அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு அவங்கள கடந்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. அதாவது இந்த புத்திர தோஷங்கள் எதனாலலாம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முத காரணம் நம்மளோட கர்மா, நம்மளோட முன்னோர்கள். அதற்கடுத்து நம்ம முந்தைய வினையில முன் பிறவில என்னென்ன பாவங்கள்லாம் செய்தோம் அப்படிங்கறத வச்சுதான் இந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது. எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே செய்யல அப்படிங்கறது நம்ம இந்த பிறவில சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே நல்லவங்கதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்மள அறியாமலே நம்ம செய்யும் சின்ன சின்ன தவறுகள். வணக்கம் சார். சின்ன சின்ன தவறுகள் தான் பாவங்களா உட்காரும். உதாரணமா பாத்தீங்கன்னா, இயற்கைக்கு புறம்பா செய்யப்படுற எல்லாமே பாவம் தான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல ஆதாம் ஏவாள் தோன்றிய காலத்துலலாம் பாத்தீங்கன்னா மரம், செடி, கொடி, அதாவது புதர், புகைகள் இந்த மாதிரிதான் இருந்துச்சு. இதுலதான் இயற்கையா மனிதர்கள் வாழ்ந்து வந்தாங்க. நம்மளோட அத்தியாவசிய தேவைகளுக்காக காடுகளை அழிச்சும் வயக்காடாக்கணும், அதுக்கப்புறம் அந்த வயல்களை அழிச்சும் வீடுகளாக்கணும், வரப்புகளை அழிச்சோம். இந்த மாதிரி நம்ம செஞ்ச இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட கர்மாவா பாவமா வருது அப்படிங்கிறத சின்னதா இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். சரி, அப்படி என்னென்ன பாவங்கள்லாம் இருக்கு, தெரியாம எத்தனையோ பாவங்கள் இருக்கு. ஆனா நம்ம எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு புத்திர தோஷம் சம்பந்தமான பாவங்கள் மட்டும்தான். இதுல என்னென்ன பாவங்கள் வருது? பித்ரு தோஷம் முதல் தோஷமா வருது. எப்படி நம்ம முன்னோர்கள் நமக்காக சொத்துக்களை விட்டு போகும்போது இந்த சொத்து எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டி போடுறோமோ, அதே மாதிரி முன்னோர்களின் பாவங்கள் நம்ம பங்கு போடாமலேயே அவங்களுக்குன்னு கடவுள் நமக்குன்னு ஒரு பங்கை நிர்ணயம் பண்ணிடுறாரு. எப்படி கட்டம் 9 கட்டத்துக்குள்ள ஒரு மனிதனோட வாழ்க்கையை சொல்ல முடியுமோ, அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன பாவத்தை விட்டு செஞ்சிருக்காங்கிறத இந்த 9 கிரகங்களை வச்சு கண்டிப்பா எடுக்க முடியும். அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீசாபம். ஸ்ரீசாபம் அப்படிங்கிறது சொல்லவே வேண்டியது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா சமஸ்கிருத இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாடத்திட்டங்களுக்காக நம்ம சொல்றது. இந்த இடத்துல தவறுதலா யாரும் ஒரு மனிதனை உற்று நோக்க கூட கூடாது. அது புருஷாபமா நிற்கும். அதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்றேன். அதாவது ஸ்ரீ சாபம் அப்படிங்கிறது ஆண்கள் பெண்களை ஏமாற்றுறதுனாலையும் வருது. அதே மாதிரி பிறன் மனை விரும்புதல்.
இதனாலயும் இந்த ஸ்ரீ சாபம் வருது. இது இந்த ஜென்மத்துல செஞ்சதுனால மட்டும் இல்ல, முன் ஜென்மங்களை செஞ்சதுனாலையும் தான் வரும். அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சர்ப்பசாபம். சர்ப்பசாபம் வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம முன் ஜென்மத்துல அழிச்சோமா வச்சோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னாலும் நமக்கு தெரிய போறது கிடையாது. இந்த ஜென்மத்துல அழிச்சோமா அப்படிங்கறத வச்சும் தெரிய போறது கிடையாது. ஆனா நம்ம ஜாதகத்துல சரம், ஸ்திரம், உபயம் இதுல ராகு கேதுக்கள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு பார்த்தோம்னா நம்ம முன் ஜென்மத்துல எந்த விதமான சர்ப்பதோஷத்துக்கு ஆளானோம் அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஸ்தரராசியில ராகு கேது இருக்கப்பட்டவர்கள் பூரா வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து முட்டை போட்டு வச்சிருப்போம். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தேவைகளுக்காக அதை அகற்றிட்டு அவங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்காக அந்த இடங்களை உபயோகப்படுத்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த முட்டைகள் உடைபட்டு அதனால சரராசியில இருக்கிறவங்களுக்கு அந்த சர்ப்பசாபம் வந்து சேரும். அதற்கடுத்து ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்திர ராசியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வயல்வெளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ப்பம் தான் இருக்கிறதுக்காக அதாவது புத்துங்கிறது பாம்புகள் கட்டுறது கிடையாது, கரையான்கள் கெட்டி வச்சிருப்போம். அதுல வந்து பாம்பு புத்து இருக்கு. அப்படிப்பட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்த வந்து விளைநிலமா ஆக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல விளைச்சல்களை உண்டு பண்றோம். இதுவும் பாவம் அப்படின்னு தான் சமஸ்கிருதத்துல சொல்றாங்க. சொல்லுங்க. வாய்ஸ் வந்து கேக்கல மேடம் சுத்தமா. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் சரி பண்ணி. கொஞ்சம் இப்ப கேக்குதா? இல்ல மேடம் ரொம்ப மெதுவா கேக்குது, அந்த அளவுக்கு வாய்ஸ் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்கம்மா, நடுக்கமா இருக்கு, அதிர்வுமா இருக்கு. இப்ப கேக்குதாங்கய்யா? சரியா இருக்குங்கம்மா. இப்ப ஓரளவு கிளியரா இருக்கு. நான் கொஞ்சம் கிட்ட நெருங்கி வந்து உட்கார்ந்து பேசுறேன். அதாவது ஸ்தரராசியில ராகு கேது இருக்கப்பட்ட ஜாதகர்களுக்கு வந்து சர்ப்பசாபம் எந்த அளவுல வருதுன்னு பாத்தீங்கன்னா முற்பிறவிகள்ல நீங்க உங்களை அறியாம அந்த பாம்பு வந்து கருமுட்டைகளை இட்டு வச்சிருக்கும். அத உங்களுக்கு தெரியாம அதை நீங்க அந்த இடத்த வந்து அகற்றிட்டு உங்க தேவைகளுக்காக யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ அதனால் ஸ்தரராசியில் ராகு கேது இருக்கப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருமுட்டைகளை சர்ப்பத்தின் கருமுட்டைகளை கொண்ட சாபம் வந்து சேருது. அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில கருமுட்டை உற்பத்தி குறைவு, கருமுட்டை வந்து வெடிக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அப்ப வந்து புத்திரபாவம் 5ஆம் இடமாகி அது ஸ்திரராசியா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா அங்க வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கறத உற்று நோக்குறதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கும். ரெண்டாவது ஸ்திரராசி. ஸ்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா கரையான் வந்து ஒரு புத்து கட்டி வச்சுட்டு போயிருப்போம், அங்க வந்து பாம்பு புரி இருக்கும். ஆனா அங்க விளைச்சல் உண்டு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல விவசாயி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த புத்தை வந்து இடிச்சிட்டு விளைநிலத்துக்காக உபயோகப்படுத்தும் போது அங்க வந்து சர்ப்பசாபம் வந்து சேரும். அப்ப ஸ்திரராசியா இருந்தா புற்றை இடித்த சாபம். அங்க வந்து பாத்தீங்கன்னா பாம்பு குடியிருக்கிற ஒன்ன இடிச்ச சாபம். அப்ப ஒரு கர்ப்பப்பைக்குள்ள விந்து குடி, அப்ப வந்து அந்த இடங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உபயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தன்னை அறியாம போக்குவரத்துல நம்ம போற வழியில பாம்புகளை அடிபடுறது, இல்ல நம்ம இருக்கிற இடங்களுக்குள்ள பாம்பு வந்து அதையே அடிக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் மிக கடுமையான புத்திர சாபம் வரும். இப்ப நான் சொல்லிட்டேன், சர்ப்பசாபம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வகை, சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெய்வ சாபம். இந்த தெய்வ சாபம் எதனால வருது? எல்லாமே பேராசைதான். எல்லாமே தன்னோட வம்சத்துக்காக சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பேராசைதான் வம்ச விருத்தியே இல்லாம பண்ணுது. அதாவது கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிருப்பாங்க. அவங்க கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நீ சேர்த்து வச்ச? உன்னோட வம்சத்துக்காக தானே சேர்த்து வச்ச. வம்ச விருத்தியே இல்லைன்னா அவன் என்ன செய்வான்? சொத்துக்களை பூரா ஒண்ணு தானமா கொடுப்பான், இல்லாதவங்களுக்கு கொடுப்பான்,
இல்ல ஒரு தத்துப்புத்திரன் எடுத்து அதுக்கு கொடுப்போம் அப்படிங்கறதுனால இந்த தெய்வ சாபம் வந்து சேருது. ஸ்ரீ சாபம் சொல்லிட்டேன், பெண்களை ஏமாற்றுறதுனாலதான் இது வருதுன்னு சொல்லிட்டேன். சர்ப்ப சாபம் சொல்லிட்டேன். அதற்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்கள். இந்த பித்ருக்கள் வந்து சேர்த்து வச்ச சொத்துக்களுக்கு வந்து நம்ம எப்படி ஆகுறோமோ அதே போல்தான் அவங்களோட பாவ புண்ணியங்களுக்கும் நம்ம வந்து ஆகணும். அப்ப இந்த பித்ரு சாபம் இருக்குங்கிறத சொல்லிட்டேன். அதை நிவர்த்தி பண்ண என்ன வழி? நிவர்த்தி பண்றதுக்கு வழி அப்படின்னு யோசிச்சோம்னா, நமக்கு முன்னாடி இறந்த மூதாதையர்களை நினைச்சு அந்த திதி பிரகாரம், அவங்க இறந்த திதி பிரகாரம் அவங்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யறது ஒரு வகை. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது செய்யாமலே விட்டுருப்பாங்க. அப்ப இறந்த நாளும் தெரியாமலே போயிடும். அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா திலஹோமம் செஞ்சு அவங்க வம்சத்துல மாண்ட 21 தலைமுறையினருக்கும் திதி தர்ப்பணம் செய்து, அதற்கு பின்ன ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை, இந்த அமாவாசைகள் தோறும் இறந்த மூதாதையர்களுக்கு வந்து திதி கொடுத்துட்டு வர்றது ஒரு வகையானது. அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்னி. அதாவது அவங்க குலத்திலேயே ஒரு சில கன்னி குழந்தைகள் பிறந்து அவங்க மாண்டு போவாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து நம்ம பாரம்பரியத்துல நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது குலதெய்வம் வந்து எனக்கு பூமியில அவதரிக்க வேண்டிய சூழல் இருக்கு, இன்னார் வயிற்றுல நான் இவ்வளவு காலம் இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மேல உள்ளவங்க கிட்ட வரம் வாங்கிட்டு தான் வந்து அவங்க பிறக்கிறதாகவும், பிறந்து இறக்குறத வந்து அந்த கன்னி அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண் தெய்வங்களும் அந்த மாதிரி பிறந்து மாண்டு போறது உண்டு. அவங்களும் குலதெய்வ வகையில தான் வருவாங்க. சோ அவங்களையும் ஆடி மாசம் அவங்க இறந்த நாள் தெரிந்து திதி தர்ப்பணம் கரெக்டா கொடுத்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அதற்கு அடுத்தபடியா ஆடி மாசத்துல இறந்த கன்னியை நினைத்து அவங்களுக்கு வந்து காதோல கருதுமணி, அவங்களுக்கு பிடித்த கலர்ல வளையல், சேலை இதெல்லாம் வாங்கி வச்சு கும்பிடுறது வந்து எப்பேற்பட்ட தம்பதியருக்கும் வம்ச விருத்தி கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அந்த ஒரு கன்னி தெய்வத்தை இழந்த தாயார், ஒரு தெய்வமே வந்து பிறக்குதுன்னா அவங்க எவ்வளவு ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா தாயாரோட புத்திர தோஷத்துலதான் வரும். புத்திர தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறது குழந்தை இல்லாம போறது மட்டும் கிடையாதுங்க. புத்திர தோஷம் அப்படிங்கிறது குழந்தை இறந்து பிறக்கிறதும் புத்திர தோஷத்துலதான் வரும். குழந்தையோட கற்பப்பையிலேயே அழியறதும் புத்திர தோஷத்துலதான் வரும். நாட்கள் கூடி அபாஷியம் ஆகுறதும் புத்திர தோஷத்துலதான் வரும். அங்ககீனமான குழந்தைகள் பிறக்கிறதும் புத்திர தோஷத்துலதான் வரும். அதனால புத்திர தோஷம் அப்படிங்கிறது குழந்தைகள் பிறந்து நம்ம, அதாவது ஒரு தாய் தந்தை இருக்கும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு வாக்கரிசி போடுறதுங்கிறது புத்திர தோஷம் தான், மிகப்பெரிய புத்திர தோஷம். எந்த ஜென்மத்துல செய்த பாவமோன்னு சொல்லி ஒவ்வொரு தாயும் தந்தையும் நெஞ்சில அடிச்சு அழுகுவாங்க. அந்த இதுல வந்து நானும் ஒரு ஆள் அப்படிங்கறதுனால அந்த தோஷத்தை வந்து என்னால எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல முடியும், இருக்கிறவங்க வந்து அதுக்கு எப்படி பாவ நிலத்தை தேடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மீடியாக்குள்ள வந்து முதல்ல உட்கார்ந்ததே இந்த புத்திரதோஷ ஆய்வு பத்தி தான். 2 வருடங்களுக்கு முன்னாடியே லோட்டஸ் அஸ்ட்ரோல வந்து புத்திரபாவம் சம்பந்தமா தான் நான் டீச் கொடுத்திருக்கேன். டீச்சிங் கிளாஸஸும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்திருக்கோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை இதுக்கு உருவாக்கி இருக்கோம். இப்ப இதுல நம்மளோட தலையாய பணி, இன்றைய வகுப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது இவ்வளவு இருக்கும்போது சாதாரணமா ஒரு 5ஆம் இப்ப 5ஆம் இடத்துல ராகு இருந்தா புத்திர தோஷம் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. 5ஆம் இடத்துல ராகு இருந்தும் குழந்தைகள் கிடைக்க பெற்றவங்க நிறைய இருக்காங்க. 5ஆம் இடத்துல குரு இருந்தா காரகோவ பாவன் அஸ்தி புத்திர இல்ல அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளேயும் நம்ம போயிடக்கூடாது. 5ல குரு இருந்து குழந்தை கிடைச்சி நன்முறையில வாழ்றவங்களும் இருக்காங்க. அதனால இந்த புத்திர தோஷம் அப்படிங்கறது அவங்க ஜாதகங்களை முழுக்க ஆய்வு பண்ணி எந்த வகையில ஏற்பட்டிருக்கு, பூர்வ ஜென்மத்துல ஏற்பட்டிருக்கா, சர்ப்பத்தால ஏற்பட்டிருக்கா, தந்தை வழியில ஏற்பட்டிருக்கா, இல்ல தாய் வழியில ஏற்பட்டிருக்கா, இந்த குழந்தையோட பூர்வ புண்ணிய பாவத்தால ஏற்பட்டிருக்கா, ஜாதகரோட பூர்வ புண்ணிய பாவத்தால ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறத ஒரு ஜாதகத்துல நம்ம முழுக்க பார்த்து அதற்கு பிறகுதான் இது புத்திர தோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணணும்.
சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 வருஷம் கழிச்சு கூட குழந்தை கிடைக்கும். காரணம் வந்து அவங்க செய்த அந்த ஊழ்வினை காரணமாக அந்த குழந்தைக்காக ஏங்க விட்டு, அதற்கப்புறம் அந்த பாவத்தோட குழந்தை இல்லைன்னா என்ன செய்வாங்க, எந்த குழந்தையை பார்த்தாலும் தன்னோட குழந்தை மாதிரி அரவணைப்பாங்க. அந்த அரவணைக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவங்கள் வந்து குறையும். அப்ப அந்த லேட்டா குழந்தைகள் கிடைக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த சரம் ஸ்திரம் உபயம் இந்த 3 சர்ப்பஸ்தாபத்தால ஏற்படுதுன்னு சொல்லிட்டேன். இதற்கு பரிகாரம் என்ன, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராகு கேது பிரதிஷ்டை எல்லாராலும் முடியாது அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த ராகு கேது சிலை அடிக்கிறதுக்கு செலவு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2500 ரூபாய் தான். சிற்பிட்ட கொடுத்தா அடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா அத பிரதிஷ்டை பண்றது வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோவில்ல உள்ள சிவஸ்தலங்கள், அதாவது சிவனோட நாவிக்கு இது பண்ணி இப்படி வந்து இருக்கும். நடுவுல வந்து இது அப்ப இந்த இது முடிகிற இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிவன் கோவில்களையும் நவக்கிரகங்கள் வந்து வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ள ஸ்தலத்துல நீங்க ராகு கேது பிரதிஷ்டை பண்ணும் போதுதான் அந்த சர்ப்பதோஷத்துக்கு முழு விதமான பரிகார நிவர்த்தி கிடைக்குது. இது ஒரு விதம். 2வது விதம் வந்து பாத்தீங்கன்னா, குலதெய்வ கோவில்கள்ல அரச மரம் வேப்ப மரம் 2 சேர்ந்து இப்படி பின்னி பிணைஞ்சு வளர்ந்துருக்கு. அதோட பாதத்துல குலதெய்வத்துக்கு எதுக்க இந்த அரச மரமும் வேப்ப மரமும் பின்னி பிணைஞ்சு வளர்ந்து இருக்கணும். அந்த அந்த மரத்தோட பாதத்துல சின்ன பீடம் கட்டி அது மேல ராகு கேது பிரதிஷ்டை பண்ணணும். இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தோட பார்வை வந்து அந்த ராகு கேது மேல விழுக விழுக வந்து பாத்தீங்கன்னா இந்த சாபம் வந்து குறையுது. இன்னொன்னு, இந்த சாப வகையில விடுபட்டது கோசாபம். கோசாபம்ங்கிறது வாயிலா ஜீவனான மாடுக்கு நம்ம செய்யறதும் உத்தரஸ்தாபத்துல வந்து உட்காரும். இந்த கோசாபத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, சிவன் கோவில்கள் குலதெய்வங்களுக்கு பசுவும் கண்ணும் தானம் வாங்கி கொடுக்குறது. அப்படி பசுவும் கண்ணும் நம்ம தானம் வாங்கி கொடுக்கும் போது அந்த பசுமாட்டுல இருந்து பால் கறந்து அந்த பால் வந்து குலதெய்வ அபிஷேகத்துக்கோ சிவனோட அபிஷேகத்துக்கோ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாவ நிவர்த்தி கிடைக்கும். எல்லாமே நான் மாடு வாங்கி கொடுத்துறேன் உடனே கிடைக்கணும் அப்படின்னா நடக்காதுங்க. ஏன்னா நம்ம செய்த, அதாவது பாவம் செய்யாத மனுஷன் சொல்லி பார்த்தா தேட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு முறை மாதிரி வச்சுக்கிட்டு புத்த பிச்சுகள் வந்து நடக்கிற இடத்துல கூட எறும்பு இருந்து அது மிதிப்பட்டு இறந்துடக்கூடாதுன்னு சொல்லி நடந்துட்டேதான் இருப்பாங்க, தூத்துட்டேதான் நடப்பாங்களாம். அந்த மாதிரி நடக்கிற சக்தி எல்லாம் இப்ப கடவுள் வந்து நம்ம யாருக்கும் கொடுக்கல. செருப்பு போடாம நம்மளால நடக்கவே முடியாது. வீட்டுக்குள்ளேயே இப்ப நிறைய பேர் செருப்பு போட்டுதான் நடக்கிறோம். காரணம் கால் வலி, முழங்கால் வலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பாவம் செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. என்ன பாவம் செஞ்சோம் அப்படிங்கறத அதை ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணும் போதுதான் அதற்கான நிவர்த்தி வந்து நமக்கு கிடைக்கும். அதற்கடுத்து குருசாபம். குருசாபம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மார்க் வாங்கலன்னு குரு நம்மளை அடிக்கலாம். அவங்க வந்து அவங்களோட கடமைகளை செய்யறாங்க, வலிக்கும், அதுவும் இதுதான். அதுக்காக வந்து அந்த குருவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வன்மமா வந்து திட்டுறது, அவங்களோட உடல் வலிக்கிற மாதிரியோ மனசு வலிக்கிற மாதிரியோ அவங்கள அறியாம நம்ம தெரியாம தீங்கு விளைவிக்கிறது வந்து குருசாபத்துல வந்து நிற்கும். இந்த குருசாபம் இங்க புத்திரத்துக்கு வந்து குருவே காரகர் அப்படிங்கும் போது இந்த புத்திர சாபம் வந்து ரொம்ப கடுமையானது. அதனால குரு கிட்ட வந்து படிக்க முடியலையா, முடியல, அடிக்கிறாரா, வாங்கிக்கிறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளால முடிஞ்சது செய்யணும். கடமை செய், பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் இந்த குருசாபத்துக்கு இப்ப என்ன நிவர்த்தி, அதாவது ஏற்கனவே வாங்கிட்டோம், இப்ப அதை எப்படி போக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே படிச்ச குருமார்களை கண்டா வணக்கம் சொல்றது, நம்ம அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கறது. உங்களை பார்த்தேன், உங்களுக்கு பிடிச்சு, உங்களுக்கு இதுதான் பிடிக்கும்ல, நான் இன்னும் செய்வேன், இன்னும் என்னோட ஆசிரியர்கள் கண்டா எங்க வீட்டை கடந்துதான் போகணும்,
அவங்கள பார்த்தா இன்னும் விஷ் பண்ணாம இருக்க மாட்டேன். அதே மாதிரி வணக்கம் மேடம். கஷ்ட காலங்கள் வந்துருச்சுன்னா என் முகத்தை பார்த்த உடனே என்னோட குருமார்கள் வந்து என்னை கட்டி அணைச்சி என்னை விட அவங்க அதிகமா அழுகுவாங்க. அதனால எனக்காக வருத்தப்படுற குருமார்கள் நிறைய இருந்துமே இன்னைக்கு நான் புத்திர தோஷத்தால ரொம்ப வாடுறேன். அதனாலதான் இந்த புத்திர தோஷத்துக்கு நம்ம வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்கேன். அதே மாதிரி இந்த கூட பிறந்த சகோதரன் சகோதரிய வந்து சொத்துக்காக அடிக்கிறது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக பிரிவினைகளை கொடுக்காம இருக்கிறது. இன்னைக்கு சட்டப்படி வந்து பெண்ணுக்கு உரிமை உண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நீங்க சட்டப்படி வந்து நீங்க வந்து பெண்களுக்கு உரிமை கொடுக்காட்டாலும் அவங்க மனம், அதாவது பொண்ணை வைக்கிற இடத்துல பொருளை வைன்னு சொல்லுவாங்க, அதையாவது வச்சு கூட பிறந்த சகோதரியோட சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. அதெல்லாம் மீறி அவளை வந்து கை வைக்கவே கூடாது. ஒவ்வொரு குளத்திலையும் பிறக்கிற பெண் வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் முதல் பெண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குலதெய்வத்துக்கு ஈக்குவலான சக்தி படைச்சவங்க. அவங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைகள், அதுவும் மன வலியோட வர்ற வார்த்தைகள் வந்து கண்டிப்பா பழிக்கும். அத வந்து இந்த மீடியால நான் இவ்வளவு தைரியமா பதிவிடுறேன் அப்படின்னு சொன்னா, அதனால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பேன், எத்தனை ஜாதகங்களை ஆய்வு பண்ணிருப்பேன், எவ்வளவு எடுத்திருப்பேன் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால இது வந்து கூட பிறந்த சகோதரன் சகோதரி மட்டும் நினைக்காதீங்க, கட்டின மனைவியை முதல்ல கை நீட்டவே கூடாது. அதாவது ஒரு ஜாதகருக்கு எதிரி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல லக்னம் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நேர் எதிர இருக்கிறது தாங்க எதிரி. 7ஆம் இடம் என்னதுங்க? உங்களோட மனைவி. ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவன். அப்போ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, இவங்களுக்கு இவங்களை பிடிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில ஒத்து போக முடியும். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லி சும்மா பழமொழிக்காக முன்னோர்கள் சொல்லி வைக்கல. ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரோஜா பூ வாங்கி கொடுத்தாலே குட்டி நாய்க்குட்டி மாதிரி உங்க பின்னாடி வர்ற அந்த ஒரு பெண்ணு, அவ உங்களுக்காக தன்னோட குடும்பத்தை விட்டு வர்றா, அண்ணன் தம்பியை விட்டு வர்றா, தாய் தகப்பனை பிரிஞ்சு வர்றா. உங்க வம்ச விருத்தியே அவ கையில தான் இருக்கு. அவங்களுக்கு ரத்த சம்பந்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மீடியால இருக்கிறவங்களுக்காக மட்டும் கிடையாது, இப்ப கேட்டுட்டு இருக்கவங்களுக்காக மட்டும் கிடையாது. ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், கூட பிறந்தவங்க ரத்த சம்பந்தம் உள்ளவங்க, அவங்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து போறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி. கூட பிறந்த ஆண்கள் அவங்க வந்து உங்க அக்கா தங்கச்சிக்கு சீர் செய்யறேன், என் தங்கச்சிக்கு அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேங்கிறது ரத்த சொந்தத்தால வர்றது. ஆனா ஒரு சொந்தமே இல்லாம அவன் உன்னை கைபிடிக்கும் போதே நான் என் பொண்டாட்டிக்கு இத்தனை பவுன் தாளிச்சையும் போடுவேன் அப்படின்னு சொல்லி பெருமையா போடுவாங்க. நிச்சயம் மோதிரம் போடுவாங்க. முந்திலாம் இந்த வழக்கம் எல்லாம் கிடையாது. இப்ப வந்து ஆண்களும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ அவங்களோட இதுல முன்னேறி இருக்காங்க. அதே மாதிரி பெண்களும், ஆண்கள் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் நடந்துக்கிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு இவங்கதான் எதிரி, இவங்களுக்கு இவங்கதான் எதிரின்னு தெரிஞ்சும் கடவுள் வந்து இவங்களோட இணைச்சாத்தான் இந்த உலக இயக்கம் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் ஒத்து வாழ்ந்தா மட்டும்தான் புத்திரப்பேரு அப்படிங்கிற ஒரு சந்தான விருத்தி கிடைக்கும். அதனால மனைவியை அடிச்சாலும் இந்த இடத்துல ஸ்ரீ ஸ்தாபம் வந்து சேரும். அதே மாதிரி அந்த ஆண்களுக்கு நீங்க துரோகம் பண்ணினாலும் உங்களுக்கும் அது சாபமா தான் வரும். இந்த இப்ப கிடைக்கல அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா அது எப்படி வருங்கிறது வந்து கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து வாழ்க்கையில வாழ்றது புத்திர சந்தான விருத்திக்கு மிக மிக முக்கியமான ஒண்ணு. அதனால வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் தான் உங்களோட எதிரி. அதனால மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் விட்டு கொடுத்து வாழ்ந்து பழகுங்க, சந்தான விருத்தி வந்து மிக மிக கிடைக்கும். அதற்கு அடுத்ததா இப்ப வந்து இன்னென்ன தோஷங்கள்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, நீங்க இப்படி எல்லாம் வாழணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். ஆனா இதுக்கு அடுத்து இறை வழிபாட்டு மூலமா குழந்தை பேருக்கு என்னென்ன பரிகாரங்கள்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா, ஒரு குட்டி கதை. அதாவது குரு பகவான் தான் வந்து தேவர்களுக்கு குரு, சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்களுக்கு குரு. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குருவும் சுக்கிரன் வீட்டுல வந்து பகைன்னு தான் போடுவோம். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, கெட்டதுதான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க.
ஆனா நான் சொல்றேன், குருவும் சுக்கிரனும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த ஜாதகர் சிறப்பா இருப்பாரு. அந்த ஜாதகருக்கு சந்தான பிராப்தியே கிடைக்கும். எப்படி? அதாவது இந்த 9 கோள்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை தவிர்த்து மத்த 8 கோள்களுக்கும் சுய ஒளி அப்படிங்கிறது கிடையாது. சூரியன் கிட்ட இருந்து ஒளிய வாங்கித்தான் இந்த ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கலர்ல தன்னோட நிலையை வெளிப்படுத்துறாங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது சூரியனுக்கு அருகிலதான் சுக்கிரனும் புதனும் இருப்பாங்க. இவங்க 3 பேரையுமே முக்கூட்டு கிரகங்கள்பாங்க. இவங்களுக்கு அடுத்த வரிசையில வரவர் தான் குரு, செவ்வாய் குரு. இப்ப இந்த சூரியன் கிட்ட இருந்து இந்த குரு வந்து ஒளிய அப்சர்வ் பண்ணி மீத்தேன் அப்படிங்கிற ஒரு வாயுவா டிரான்ஸ்பரண்ட் பண்ணி அத பூமிக்குள்ள இருக்கிற ஜீவ ராசிகளுக்குள்ள எலும்புக்குள்ள செலுத்தி அந்த மீத்தேன்கிற வாயு மூலமா எலும்பு மஞ்சை வலிய சென்று ஆணுக்குள்ள போய் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது, பெண்ணுக்குள்ள போய் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. அதற்கடுத்து நாடி முறையில பெண் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவோம், ஆண் வந்து பாத்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஆணுக்கு பெண் எதிரிங்கிறத நான் முதல்லயே சொல்லிட்டேன், பெண்ணுக்கு ஆண் எதிரிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஆனா இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் சந்தான பிராப்தி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்ல வர்றேன், இதையும் கேட்கும் போது ஒரு குருஸ்தானத்துல மட்டும்தான் என்ன பார்க்கணும், தவறான நோக்குல யாரும் பார்க்க கூடாது. திரும்பவும் பதிவு பண்றதுக்கு காரணம் அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதுக்காக தான். அதாவது ஆணோட உயிர் அணுவின் நிறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெண்மை. அந்த வெண்மைக்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்னா குரு, அவன்கிட்ட ஏன் குருவுக்கு காரணமான வெண்மை நிறம் உயிரணுவா வருது? இங்கதான் உலகத்தோட சுழற்சிய சூட்சமா கடவுள் ஒழிச்சு வச்சிருக்கான். அதே மாதிரி பெண் கிட்ட வர்ற அந்த குரோனிதம் அப்படிங்கிற அந்த நீர் உயிரணுவோட சேரக்கூடிய அந்த இதுக்கு பேர் குரோனிதத்தோட நிறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள். குருவோட நிறம் எப்படி ஒழிச்சு வச்சிருக்கான் பாருங்க கடவுள் இந்த உலக சுழற்சிய. இந்த ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் சந்தான பிராப்தி, குருச்சுக்கரன். அதனால உங்க ஜாதகங்கள்ல வந்து குருச்சுக்கரன் பகை அப்படிங்கிறது 2வது கேட்டகரி. ஆனா குருவோ சுக்கிரனோ எங்கிட்டு கூடியோ பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா சந்தான பிராப்தி உண்டு. குருச்சுக்கரன் சேர்ந்த ஜாதகங்களுக்கு லேட் ஆனாலும் குழந்தை கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம அடிச்சு சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இறை வழிபாட்டுக்குள்ள போறோம். இறை வழிபாடு அப்படின்னு எடுக்கும்போது முதல்ல வந்து சந்திரன், இங்க வந்து சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா குரு கிட்ட வந்து ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி கத்துக்கிட்டு இருக்கும்போது குரு வந்து சந்திரனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. இந்த குழந்தை பிறந்திருக்கு, இப்போ இதுக்கு வந்து இன்னும் 2 நாள்ல பேர் சூட்டு விழா நடக்க போது, இதோட ஜாதகத்தை நீ கணிச்சு வை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சந்திரனும் போய் கணிக்கிறாரு. கணிச்சா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அதாவது பேர் சூட்டு விழா அன்னைக்கு அடிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப குரு வந்து பாக்குறாரு, குருவும் சந்திரனும் மேல நிக்கிறாங்க. பூலோகத்துல வந்து அந்த பேர் சூட்டு விழா அப்படிங்கிறது மிக விமர்சையா நடக்குது. வசதி வாய்ப்புள்ள ஒரு குழந்தை, ரொம்ப விமர்சையா நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கிட்ட குரு கேக்குறாரு, குழந்தையோட இத ஆயுள கணிக்க சொன்னீங்களா, கணிச்சியா அப்படின்னு. அப்ப சந்திரன் சொல்றாரு, இன்னும் 2 நிமிஷத்துல இறக்க போகுது, அற்ப ஆயுள் குழந்தை அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு. அப்ப குரு அப்படியா, சரி 2 நிமிஷம் போட்டோம் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க. அந்த பெயர் சூட்டு விழா வந்து விமர்சையா நடந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப குரு கேக்குறாரு, சந்திரன் கேக்குறாரு, ஏன் இந்த குழந்தை இறக்கல, நான் கரெக்டா தானே ஜோதிடம் கணிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாரு குரு, ஜாதகத்துல குரு பார்த்தாலே வந்து ஒருத்தனுக்கு ஆயுள் கண்டம் மாறிடும். உண்மையான பிரகஸ்பதியான நானே அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி ஆயுள் குறையும் அப்படின்னு கேட்டாரு. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தான் அப்படிங்கிற மிதப்புல வந்து எதையும் என்னைக்கும் செய்யக்கூடாது. நமக்கு ஏதாவது என்ன வித்தையானாலும் சரி, சிவபெருமானே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகன் கிட்ட பாடம் கட்டும் போது கை கட்டி வாய் கொட்டி முட்டி போட்டு கேட்டார்.
அதனால ஒரு 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துச்சுன்னா அந்த குழந்தைய குருவா பாவிக்க மனசை பக்குவப்படுத்தி கொள்ளணும். அப்படி மனசை பக்குவப்படுத்தி கொள்ளும் போது எப்பேற்பட்ட கண்டமும் நம்மளை ஒண்ணும் செய்யாது. அப்ப இந்த குரு ஆயுள் தோஷத்தை போக்கும் போது அந்த குருவை நம்ம வணங்கினா எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதுக்காகதான் குரு பகவானை மட்டும், மத்த எல்லா தெய்வங்களையும் நேருக்கு நேரம் தான் நின்று வணங்க சொல்லுவாங்க, சாரி சைடா தான் நின்று வணங்க சொல்லுவாங்க. குரு பகவானை மட்டும் பாத்தீங்கன்னா நேருக்கு நேரம் அவரோட பார்வை நமக்கு கிடைக்கிற மாதிரி நின்று வணங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பெருமாள். இந்த இடத்துல பெருமாள் பாத்தீங்கன்னா மகாபலி அப்படிங்கிற ஒரு அரசர் பிரம்மாண்டமா யாகம் நடத்துறாரு. ஆனா அந்த யாகம் நடந்தா இந்த உலகமே அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி. அப்ப பாத்தீங்கன்னா வாமன அவதாரத்துல பெருமாள் கொடை பிடிச்சிட்டு வர்றாரு. 2 அடி மண்ணுக்கு 3 அடி மண் கேக்குறாரு. 2 அடி மண்ணத்துக்கு பூலோகம் வானகம் 2ஐயும் அளந்துட்டு 3வது இதுக்கு கேக்குறாரு, என்னோட 3வது அடிக்கு எங்க அப்படின்னு சொல்லி வான் உயர வளர்ந்து நின்று அவர் கேட்கிறார். அப்படி கேட்கும் போது அரசர், அப்பேற்பட்ட அரசர் சின்னதா வாமன அவதாரத்துல வந்த அந்த பெருமாள் கிட்ட பாத்தீங்கன்னா தன்னோட கைக்கு தன் தலையை 3வது அடிக்காக கொடுக்கிறார். இதையும் திரும்ப என்ன சொல்றேன்னா, ஈசனும் கை கொட்டி வாய் கொட்டி கேட்டார். அதே மாதிரி இங்க பெருமாள் முன்னாடி பிரம்மாண்ட சக்கரவர்த்தியே மண்டிட்டார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மகாபலி முனிவர் இந்த பெருமாளுக்கு இந்த 3 அடி மண்ணை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியார் பாத்தீங்கன்னா பண்டா மாறி, அதாவது சுக்கராச்சாரியார்ங்கிறது சுக்ரன். இவர் அசுரர்களுக்கு குரு அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல படிச்சிருக்கோம். அவர் வண்டா மாறி கமண்டத்துல போய் அடைச்சுப்பாரு. அப்ப பெருமாள் தர்ப்பைய வச்சு அந்த ஓட்டையை இப்படி குத்தும் போது அவருக்கு வலது கண் போயிடும். அப்படி போகும்போது வேற வழி இல்லாம 3 அடி மண் கொடுத்துறாங்க. இதுல இன்னொரு விஷயம், எதுக்காக இந்த இடத்துல இத சொன்னேன் அப்படின்னா, இந்த சுக்கிரன் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு முன் வானத்துல தோன்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப சுக்கிரன் வலுவிழந்த ஜாதகர்கள், சுக்கிரன் நீசம் பெற்ற ஜாதகர்கள், பொதுவாவே சுக்கிரன் ஆணோட உயிரணுன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த ஆண்மை, அந்த உயிரணு பாத்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்ல உயிரணுக்கு ஆணோட விந்தணுல உயிர் இல்ல, ஜீவன் இல்ல அப்படின்னு சொல்ற ஆண்கள், அதே மாதிரி பெண்ணோட உயிரணுக்கு கொஞ்சம் உயிர் சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ற பெண்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து வான்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்கிரன் தெரிகிறாரு. அத விடி வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய நாள் அப்படிங்கறதுனால அத விடி வெள்ளின்னு சொல்றாங்க. அத பார்க்கும்போது அவருக்கு அந்த வலது குருடானதுனால இடது கண்ணால நம்மளோட வலது கண்ணை பொத்திக்கிட்டு நம்ம அவரை தரிசனம் செஞ்சு தொடர்ந்து தரிசனம் செய்யணுங்க. ஒரு நாள் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பலன் கிடையாது. ஏன்னா எதுவுமே இறை வழிபாடு ஒண்ணு நம்மளோட நம்பிக்கையின் பேர்ல தான் கிடைக்கும். அதனால இந்த இறை வழிபாடை நீங்க தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை பேரு, அதாவது சுக்கிரன் வலுவிழந்த ஜாதகங்களுக்கு இந்த குழந்தை பேரு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரீரங்கத்துல இந்த உலகத்தையே ஆதிசேஷன் தான் தாங்கி நிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆதிசேஷனை படுக்கையா கொண்ட அந்த பெருமாள், சரிங்களா? பெருமாள் அப்படிங்கும் போது அங்க சுக்கிரன் வந்துடுறாரு. ஆதிசேஷன் சர்ப்ப தோஷங்களுக்கு காரணம் ஆதிசேஷன் அங்க வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட தொப்புள்ள இருந்து படைக்கும் கடவுளான பிரம்மன் தாமரையில வரும்போது அந்த இடத்துல சூரியனும் வந்துடுறாரு, சரிங்களா? அந்த தாமரை மேல பிரம்மன் அமர்ந்திருக்கிறதுனால அந்த இடத்துல போய் நீங்க குழந்தை இல்லா தம்பதியர்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது அந்த திருத்தலங்களுக்கு போய் வரும்போது எல்லா தோஷமுமே நிவர்த்தி ஆகுது. புத்திர தோஷம் பொறுத்த வரைக்கும், அதாவது சுக்கிரனால ஏற்பட்ட தோஷம், சூரியனால் ஏற்பட்ட தோஷம், சர்ப்பத்தால் ஏற்பட்ட தோஷம், படைக்கும் படைக்கும் கடவுள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மள முற்பிறவி எல்லாத்தையும் சேர்த்து எழுதக்கூடியவர்.
அவரையும் அங்க வழிபடும் போது நம் தலையெழுத்தையே மாத்தி பிரம்மனையும் அங்க வழிபடுறோம். அதனால வந்து அது ஒரு புத்திர தோஷத்துக்கு உகந்த ஸ்தலம். இதெல்லாம் பொதுவா, அதாவது புத்திர பிராப்தியே இல்லாதவங்க ஜாதகரை போய் ஜோசியரை போய் பார்த்து எதுவும் செய்யாம கொஞ்ச காலகட்டங்கள் இருப்பீங்கல்ல, அப்ப வந்து நீங்க போக வேண்டிய கோவில்களை வந்து நான் சொல்லிக்கிட்டு வரேன். அதற்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா திருவெண்காடு. இந்த திருவெண்காடு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பையனுக்காக நம்ம சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒளிப்பிளம்பாய் தோன்றினாரு, அந்த பையனை காத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். அவர் வந்து அக்னி வடிவில் தோன்றதுனால அக்னி தீர்த்தம். இந்த 3 தீர்த்தத்துல நீராடும் போது 21 தலைமுறையா செஞ்ச பாவங்களும் நீங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட இதுல போய் நீராடும் போது நமக்கு புத்திர தோஷம் நீங்காதா? கண்டிப்பா நீங்கும். இது ஒரு பரிகாரம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சூரியனும் வர்றாங்க, சந்திரனும் வர்றாங்க. அப்ப புத்திர தோஷம் வந்து சூரிய சந்திரர்களால் ஏற்பட்டா இந்த பரிகாரம் இதற்கு ரொம்ப வலுப்பெற்றதா இருக்கும். இதெல்லாம் எதற்காக இவ்வளவு நேரம் மூச்சு விடாம தண்ணி குடிக்காம எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இது இருக்கு, இதான் தோஷம், இது இருக்கு, இதான் தோஷம் அப்படின்னு சொல்லாம இந்த தோஷம் எதனால் உண்டானதுங்கிறத ஒரு ஜோதிடனுக்கு ஆராய தெரியும். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து எடுக்க தெரியும். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமா தான் கிடைக்கும் அப்படின்னா அத அவர்கள் மனம் நோகாதபடி சொல்ல தெரியும். அதற்கு அடுத்தபடியா ட்ரீட்மெண்ட்ல தான் குழந்தை அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கை வைத்தியத்திலயா அதாவது ஆங்கில மெடிசன்லயா அப்படிங்கறது சொல்ல தெரியும். ரெண்டுமே இல்ல, இவங்களுக்கு IVF டெஸ்ட் பேபி தான் அப்படின்னு ஜாதகம் சொல்லினா அதையும் அந்த ஜாதகம் மூலமா தெளிவா எடுக்க தெரியும். ஒண்ணுமே இல்ல, தத்து புத்திர யோகம் தான் இருக்கு அப்படின்னா அதையும் சொல்ல தெரியும். ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு நல்லா இருக்கும், அப்ப டோனர் மூலமா தான் அவங்க குழந்தை பெத்துக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு வம்சம் திருப்தி வேணும்னா நீங்க டோனர் மூலமா குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கறத நீங்க மறைமுகமா கண்டிப்பா சொல்லணும். அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆணுக்கு வந்து பலம் இருக்கும், பெண்ணுக்கு பலம் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்க வாடகத்தாய் வச்சு குழந்தை பெத்துக்கோங்க அப்படிங்கறதையும் சொல்ல தெரியும். நான் வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ் அஸ்ட்ரோல வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த புத்திரபாவம் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா 5 ஜாதக ஆய்வுகள் போட்டிருக்கேன். கரெக்டா 2 வருடத்துக்கு முன்னாடி 2024 2002 ஸ்டார்டிங் மாசம் ஞாபகம் இல்ல, லோட்டஸ் அஸ்ட்ரோல போய் புத்திரபாவம் பாத்தீங்கன்னா என்னோட லைவ் இது வரும். அதே மாதிரி அவங்களோட மாதாந்திர கருத்தரங்கு அதுலயும் பாத்தீங்கன்னா புத்திரபாவம் சம்பந்தமா நான் என்னோட இது கொடுத்திருக்கேன். அதே மாதிரி லோட்டஸ் அஸ்ட்ரோல போன் பண்ணி இந்த புத்திரபாவம் சம்பந்தமா நான் கிளாஸ் எடுத்தாங்களாமே, அந்த ஆடியோ வேணும் அப்படின்னா அவங்ககிட்ட ரெக்கார்டுக்கு இவ்வளவு பணம்ங்கிறது கெட்டி நீங்க வாங்கவும் செய்யலாம். ஜோதிடம் அந்த வீடியோவை பார்த்து உங்களால நான் சொல்லி கொடுத்த முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி வீடியோஸும் பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க பேசுனதுக்கு உண்டான அர்த்தங்கள் வந்து உங்களுக்கு புரியும். இப்ப இதத்தான் நானும் ஸ்ரீதரையா கூட சேர்ந்து செய்ய போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா புத்திரபாவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நீண்ட சப்ஜெக்ட். ஐயா வந்து எனக்கு அவங்களோட இந்த மேடையில வந்து எனக்கு ஒரு 10 நாள் கிளாஸ் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 நாள் கிளாஸ்ல நான் இப்ப உங்ககிட்ட சொன்ன இவ்வளோ விஷயங்களையும் உங்களுக்கு வந்து எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்க முயற்சி பண்ண போறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுனதுலே தெரியும் இது எவ்வளவு பெரிய ஒரு சப்ஜெக்ட்னு. இத படிக்கிறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு எங்க வீட்டுக்கார வந்து தூங்காம கூட்டிட்டு போய் நைட்டு தங்குறதுக்கு கூட இடம் இல்லை. ஏன்னா காலையில இறங்குறோம், கிளாஸ்க்கு லேட் ஆயிடும். வரதன் சண்முகம் ஐயா அப்படிங்கிறவங்க படிச்சுட்டு வந்தோம். 3 நாள் வந்து பாத்துக்கோங்க. அன்னைக்கு இறங்கினோடனே குளிக்க கூட டைம் இல்லை. ஆனா கிளாஸ்க்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பெண்ணுங்கிறதுனால அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல. எங்க வீட்டுக்காரர் ஏற்படுத்தி கொடுத்த இடத்துல அந்நேரம் குளிச்சுட்டு அவரையும் கிளாஸ் முன்னே கூட்டிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்ல தான் எங்களுக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கிடைக்கல, பக்கத்திலேயே சாப்பிட்டுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் ஈவினிங் தான் எங்க வீட்டுக்காரர் தங்குறதுக்கு இடம் பார்த்து அவரையும் சேர்த்து வச்சு அவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த கிளாஸ் நான் படிச்சுட்டு வந்தேன். படிச்சுட்டு வந்து நான் முதல்ல ஆய்வு பண்ண ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா 10 வருடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி ஜாதகம். அவங்களுக்கு ஆண் குழந்தைதான் பிறக்கும்னு எடுத்து கொடுத்தேன். அவங்க இன்னைக்கு 2 குழந்தை பேரோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சிவகாசி தான். அதே மாதிரி இப்ப 2002ல லோட்டஸ் அஸ்ட்ரோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஜாதகங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தணும். அந்த 5 ஜாதகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வாடகை தாய் மூலமா தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கறதையும் ஆய்வுல சொன்னோம். ஒரு 2 ஜாதகத்துக்கு குழந்தை இல்ல, இவங்க டெஸ்ட் பேபிக்கு போகணும் அப்படிங்கிற விதியவும் எடுத்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு பண்ணும் போது இப்ப ஒரு ஜாதகத்தை புத்திர தோஷத்துக்காக நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க, இந்த மாதிரி அமைதியா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பேரு நமக்கு கிடைக்க போதா இல்லையாங்கிறத இந்த பிரபஞ்சம் இயற்கை மூலம் தான் நம்ம கூட பேசும். இந்த நேரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சரியா ஒரு மியூட், இப்ப ஒரு ஜாதகம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாரோ ஒரு ஆளு மியூட் போட தவறிட்டீங்க, அவங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்க, குழந்தை வரப்போகுது, நம்ம ஆய்வு பண்ண போற ஜாதகத்துக்கு குழந்தை வரப்போகுது அப்படிங்கறத இயற்கை நமக்கு சொல்லுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்ப ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கோம், கிளாஸ் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆகுது. அந்த நேரத்துல லேட்டா ஒரு பெண்ணோ ஆணோ வந்து இந்த கிளாஸ்க்குள்ள இப்ப ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஆய்வு பண்ண போற குழந்தை இதுக்கு வந்து புதுசா வந்து இணைகிறாங்க இல்லையா, அப்ப அந்த ஆய்வு பண்ண போற ஜாதகருக்கு வந்து புது நபர் சேர்க்கை அவர் குடும்பத்துல வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் எழுத்து மட்டும் இல்ல, நிமித்தம், கண்ணால் பாக்குறது, காதால கேட்கறது, நம்ம மனசுக்குள்ள இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள இருந்து இறைவன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண தெரியணும். அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உபாசக தெய்வம் அப்படின்னு வச்சுக்கணும். என்னோட உபாசக தெய்வம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணுதான், அவதான் எனக்கு தெய்வம். அததான் ஏன்னா ஒரு குல தெய்வத்தையே நம்ம வயிற்றுல பிறக்கிற புண்ணியத்தை, எந்த பாவம் செஞ்சோமோ புத்திர சோகத்தால வாழும், ஆனா எந்த புண்ணியம் செஞ்சோமோ குல தெய்வத்தை வயிற்றுல செமக்கிற பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சுதான் நான் என்ன சமாதானப்படுத்திக்குவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா 18 வயசுல என் குழந்தைய நான் தவற கொடுத்தேன். அவளுக்கு வச்ச பேரே வந்து பாத்தீங்கன்னா திவ்ய ஸ்வர்ணம் மாலா. திவ்யானா சரஸ்வதி, ஸ்வர்ணம்னா மகாலட்சுமி, மாலா அப்படிங்கிறது என்னோட குலதெய்வத்தோட பேரு. நான் அவ வந்து ரொம்ப போல்டா படிப்பா. அவளை மாதிரி எங்க வீட்டுல யாருமே படிச்சது கிடையாது. ஏன் நான் வந்து ரொம்ப தத்தி தான் படிப்புல. அதனால வந்து அவ ரொம்ப படிக்கிறா அப்படிங்கறதுக்காக சாப்பாடு கூட நான் ஊட்டி தான் விட்டு அவளுக்கு ரொம்ப செல்லமாவே வளர்த்துட்டேன். சோ அப்பேற்பட்ட தெய்வத்தை தெரிஞ்ச ஒரு இதனாலதான் இத வந்து மீடியாக்குள்ள நான் கொண்டுட்டு வர்றேன். குழந்தை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் சரிங்க, உங்க கூட வரப்போறதே கிடையாது. ஆனா கடைசி வாக்கரிசி நம்ம குழந்தைங்க கையால நமக்கு கிடைக்கணும். அதுதான் வந்து ஒரு பெற்றவங்களுக்கு சந்தோஷமே தவிர நம்ம குழந்தைக்கு வாக்கரிசி போடணும். அதற்காகத்தான் புத்திர சம்பத்தி இல்லாத ஜாதகங்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல என்னால ஆய்வு சொல்லி இருக்கிறவங்களுக்கு காசு வாங்கிட்டு சொல்லுவேன், இல்லாதவங்களுக்கு அதுக்கு தக்க ஃபீஸ் கம்மி சொல்லுவேன். ஃபீஸே வாங்காம சொல்லணும்னு தோணுச்சா அதுவும் செய்வேன். அது வந்து அந்த நேரம் இறைவன் என் மனத்துக்குள்ள என்ன செயல்படுத்துறாரோ அதுதான். அதே மாதிரிதான் இப்ப ஸ்ரீதர் ஐயா கூட சேர்ந்து மிக குறைவான கட்டணத்துல இந்த வகுப்பை வந்து நாங்க நடத்தலான்னு இருக்கோம். இப்ப சொன்னதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல ஒரு சார்ட் தெரியும். அந்த ஜாதகத்தை வந்து கொஞ்சம் சின்னதா நான் ஒரு அனலைஸ் பண்ணி சொன்னேன்னா அடுத்து இந்த வகுப்பு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஊன்றுதல் ஏற்படும். அதுக்காக தான் இப்ப இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே பாருங்க, உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல தெரியறத நல்லா பாருங்க. இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னம் ஸ்திர ராசி சரிங்களா. உபயம் வந்து 5வது ராசி, அதாவது மீனம். மீனன் வந்து வெற்றிடமா இருக்கு. அந்த இடம் வெறுமையா இருக்கும் போதே வந்து 5ஆம் அதிபதி அங்க இல்ல.
பாபரும் இல்ல. ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா தோஷ சாமியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 5ஆம் இடத்துக்கு தோஷ சாமியம் எடுக்க தெரிஞ்சா மட்டும்தான் புத்திர தோஷம் வந்து கரெக்டா கண்டுபிடிக்க தெரியும். அது வந்து நம்ம வகுப்புல வந்து டீட்டெயிலா சொல்லித்தரேன். ஏன்னா இந்த தோஷ சாமியம் அப்படிங்கிறது பார்க்க தெரியாம நிறைய ஜாதகங்கள் இணைக்கப்படுறதுனாலதான் இந்த புத்திர தோஷமே வருது. அதனால முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா புத்திர தோஷம் புத்திர பாவம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால திருமண பொருத்தம் இணைக்கிறதுக்கு தோஷ சாமியம் பார்த்து இணைக்க தெரியும். அவங்களால மட்டும்தான் புத்திர சம்பத்துக்களை வந்து பிரச்சனை இல்லாம கொடுக்க முடியும் கணவன் மனைவியால. இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம், 5ஆம் இடம் மீனம், 5க்குரிய குரு பகவான் வந்து 12ல மறைஞ்சிருக்கார். அப்ப 12ஆம் இடத்துல வந்து மறையும் போது 12ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகரோட பாவங்களை சொல்லும். சரிங்களா? இது வந்து நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டீங்களா கேள்விப்படலையாங்கிறது எனக்கு தெரியாது. புத்திரபாவ நோட்ஸ்ல 12ஆம் இடத்துல இருக்க கிரகங்கள் ஒரு கிரகமா இருந்தா அது சம்பந்தமான காரகங்கள், 2 கிரகம் இருந்தா அந்த சம்பந்தமான இப்ப சுக்கிரன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து போன ஜென்மத்துல பெண்களுக்கும் பிரச்சனை கொடுத்துருப்பீங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகம். அப்ப இங்க வந்து பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா குருஷாபம். அப்ப குரு அப்படிங்கிற இடத்துல வந்து இவங்க ஆசிரியர்கள் அப்படின்ட்டு நேரடியா போகக்கூடாது. அவர் யாரு? 5க்குரியவர். 5ஆம் இடம் என்னது? பூர்வ புண்ணியம். முதல்ல வந்து குலதெய்வம். இவங்க அதாவது இந்த ஆணோட குலதெய்வத்தை இவங்க ஒழுங்கா முறைப்படி வணங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்கணும். அதற்கடுத்து நம்ம கேட்கக்கூடிய ஒன்று, இந்த 5ஆம் இடத்ததிபதி குரு யார் சாரத்துல நிக்கிறாரு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாருங்க, அங்க குரு வந்து சுவாதி நட்சத்திரத்துல நிக்கிறாரு. பொதுவா புத்திர தோஷம் அப்படிங்கிறதே வந்து ராகு கேதுக்களால அதிகமா ஏற்படும். அந்த புத்திரகாரகரே வந்து ராகு சாரத்துல நிக்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தாலும் அது வந்து மடியக்கூடிய ஒரு தோஷத்தை உள்ள ஜாதகம் இது. அதனால பொறுங்க, குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்க. குரு வந்து ராகு கால்ல நிக்கிறாரு. அதனால ராகு அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பெண்ணையும் சொல்ல ஆரம்பிச்சோம். அப்ப முப்பிரதியில வந்து இவங்க முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு பெண்மணிக்கும் பிரச்சனை கொடுத்திருக்காங்க. அதனால அதையும் நிவர்த்தி பண்ணுங்க அப்படிங்கிறது. எப்படி நிவர்த்தி பண்றது? கல்யாணம், விதவை பெண்கள் மறுமணத்துக்கு ராகுங்கிறதுனால விதவை பெண்களின் மறுமணத்துக்கு இவங்களை உதவி பண்ண சொல்லணும். முடிஞ்சதை செய்யணும். காசு பணம் கொடுக்க முடியலையா அங்க போய் இலையடியான்னு சொல்லணும், அங்க போய் சாப்பாடு பரிமாறுன்னு சொல்லணும். இது எல்லாமே பரிகாரம் தாங்க. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு வந்து தொடர்ந்து அபிஷேகம், ஒரு விசேஷங்கள் தோறும் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி வரும்போதுதான் நீ உன் குலதெய்வத்தை போய் வழிபடு. அது தினம் ஒரு 16 அபிஷேகம் பண்ணு. பொங்கல் வைக்க முடியலையா கல்கண்டு வாங்கி வை. 16 அபிஷேகம் பண்ண முடியலையா மஞ்சள் தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்லணும். மஞ்சள் தண்ணிக்கு இறங்காத எந்த தெய்வமும் இந்த பூலோகத்துல கிடையவே கிடையாதுங்க. வேற எதுவும் ஐயா ஸ்ரீதரையா இந்த ஜாதகத்தை பத்தி மேற்கொண்டு விளக்கமா வகுப்புல சொல்லிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா சொல்லவாயா? ஆமா, மேலோட்டமா போதும். இப்ப கேள்வி பதிலுக்கு போயிடலாமா? ஏன்னா டைம் 1.25 நேரம் ஆயிடுச்சு. அதனாலதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறேன். இது வந்து எதுக்காக இந்த ஒரு